வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனம் மகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். இலட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ பராபரவருட சித்திரை மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை, ஆங்கிலத்திலே 7/5/2026 காலையில் 10:14 வரைக்கும் தேய்பிறை பஞ்சமி திதியும் அதற்கு பிறகு சஷ்டி திதியும் காணப்படுது. மாலை 6:46 வரைக்கும் பூராட நட்சத்திரமும் அதற்கு பிறகு உத்திராட நட்சத்திரமும் காணப்படுது. நாள் முழுவதும் சாத்திய நாம யோகம் காணப்படுது. காலையில் 10:15 வரைக்கும் தைத்துளை கரணமும், இரவு 11:21 வரைக்கும் கரிசை கரணமும், அதற்கு பிறகு வனுசை கரணமும் காணப்படுது. இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகத்தை பார்த்தீங்கன்னா மாலையில் 9:02 வரைக்கும், அதாவது 9:20 வரைக்கும் சித்த யோகம் காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தீங்கன்னா தெற்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் தைலமாகும். தெற்கு திசையை நோக்கி தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் தைலத்தை தானமாக கொடுத்துட்டு போகலாம். தைலங்கிறது வலி நிவாரணி. உங்களோட போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலை 11:30 12 மணி வரைக்கும், மாலையில் 12:30 அதாவது மதியத்திலேயே 12:30 1:30 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 1:40 3:13 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 5:55 7:28 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 9:01 10:34 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். அடுத்து இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சமி திதி காலையில் 10:14 வரைக்கும் இருக்குது. அப்போ ஒன்றுமே செய்யக்கூடாது. அதுக்கு அடுத்து சஷ்டி திதி வரும். சஷ்டி திதியில் செய்யக்கூடாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, 2-3 இருக்குது. அதில் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டை நடக்குது, தீர்த்து வைக்கிறேன்னு உள்ளே போன்றக்கூடாது. இல்லை எனக்கு தேவையான விஷயத்த நான் கேட்டு வாங்க போகிறேன், போராடி வாங்க போகிறேன்னு உள்ளே போன்றக்கூடாது. இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்த விஷயத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக சொல்ல போனால் இந்த திருமண நாள்லாம் வைக்கக்கூடாது. இந்த கணவன் மனைவி இடையில சிக்கல், ஒரு குழப்பம் இருக்குது. முக்கியமாக இவங்களோட குழப்பத்தை தீர்த்து வைக்கிறோன்னு நீங்கள் போயிடக்கூடாது. நீங்கள் கணவராக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கணவரோட பேசி ஒரு முடிவு எடுக்க போகிறேன், என் மனைவியோட பேசி ஒரு பொண்டாட்டியோட பேசி முடிவு எடுக்க போகிறேன், போயிட்டு பேசுகிறப்ப பேசுனீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. அது அப்படியே எடுத்து எண்ணெயை கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கடுகு போட்டால் என்ன நடக்கும், கருவேப்பிலை இப்படியெல்லாம் போட்டால் அப்படியே தாளித்து கொத்தன்னு வரும்ல, அந்த மாதிரி ஆகிப்போம். ஏன்னா இது உஷ்ணத்திதி. அதனால் இதில் இன்றைக்கு எதுவுமே செய்யாமல் அப்படியே அந்த விஷயங்களை தவிர்க்கிறது நல்லது. என்ன விஷயம் நல்லது அப்படின்னு பார்க்கும்போது, சஷ்டி திதினால முருகன் என்ன சொல்லுவோம், சஷ்டி திதியில் அவரே ஒரு மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் அவரை நம்ம வழிபடும் போது இந்த செவ்வாய் பகவான் அருளாசியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கிரகமே அன்னைக்கு சூன்யமாகக்கூடிய நாட்களாக இருக்கும். செவ்வாய் பகவான் அல்லது சூரிய பகவான், உஷ்ண கிரகங்கள் சூன்யமாகக்கூடிய தினமாக இருக்கும். இப்போ சஷ்டி இதுகளில் நம்ம உபயோகிச்சு கொள்ளலாம். இப்போ அதுக்கு நீங்கள் அதை சரியாக பார்த்து அதுக்கான வேலைகளை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்றுமே செய்ய முடியாது. கரசை கரணம், கரசை அப்படின்னாலே அது நான் நீருடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்னு சொல்லலாம். நீரோட என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம், விவசாயம், மீன்பிடி, மீன் வளர்ப்பு, இந்த கடல் சம்பந்தப்பட்ட உணவு வகைகளை, அதாவது உயிரினங்களை வளர்க்குறது, பண்ணைகள், நண்டு பண்ணை, இறால் பண்ணை, இந்த மாதிரியெல்லாம் செய்வாங்க. அதுகளுக்கெல்லாம் சிறப்பு. அதே மாதிரி இந்த தேநீர் தயாரித்தல், தேநீர் கடைகள், உணவகங்கள், ரசாயன சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நீரோட என்னென்ன தொடர்பு இருக்குதோ அந்த விஷயங்களை
இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நாள் அந்த 10-15க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இரவு வரைக்குமே கரைச்சிக்கிறதுனா இருக்கு. மற்றெல்லாம் செய்யக்கூடாதுன்னா அப்படி இல்லை, இந்த விஷயத்தை செய்தால் சிறப்பு. அடுத்து இன்றைய நாளில் வந்து பார்த்திங்கன்னா ராசி பலனுக்குள்ளே போகிறோம். இந்த ராசி பலனில் நான் எப்போவுமே தெளிவாக சொல்லிட்டேன், 2 நாள் ஏன் இந்த லக்கணம் பார்க்கணும், இந்த லக்கணம் எப்படி மாறுது, இந்த ஜாதகத்தில் என்னென்ன சிக்கல்கள் வருது அப்படிங்கிற பல விஷயங்களுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் 2 நாளாக. இன்றைக்கு வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி பலன் எப்படி பார்க்குறது, லக்கணத்தை பார்க்கணும், லக்கணத்தினுடைய பலனை கேட்கணும், இந்த லக்கணத்தை எப்படி தெரிஞ்சுக்கொள்வது. ஜாதகத்தை எடுக்கிறீங்க, ஜாதக கட்டத்தில் பார்க்குறீங்க, அந்த கட்டத்தில் உங்களுக்கு ஒரு லானா போட்டிருப்பாங்க, ஒரு சிலர் ஒரு கோடு மட்டும் போட்டிருப்பாங்க, சிலர் ஒன்றுன்னு எழுதியிருப்பாங்க, அதுதான் லக்கணம். இந்த லக்கணம் அப்படி தெரியலையா, அதில் விவரம்னு ஒன்று இருக்கும். அந்த விவரத்தில் இவர் லக்னம் என்ன, இவருடைய ஜென்ம நட்சத்திரம் என்ன, ஜென்ம ராசி என்ன, கரணம் என்ன, திதி என்ன, யோகம் என்ன, பிறை என்ன, கணம் என்ன, யோனி என்னங்கிறதெல்லாம் எப்பயுமே இருக்கும் ஒரு ஜாதகத்தில். எடுத்து பார்த்தா தெரியும். அப்பயும் தெரியலையா, போயிட்டு ஒரு ஜோதிடத்தை கேளுங்க, தெளிவாக சொல்லுவார். இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கணும். ஏன் லக்கணத்தில் பலனை பார்க்கணும் அப்படின்னு அடுத்த கேள்விக்கு வந்தோம்னா, சாதாரணமாக ஒரு மனித குலத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும், இப்போ நம்ம வந்து தாய் தந்தை இணைஞ்சாதான், உயிரினங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தாயும் தந்தையும் இணைஞ்சாதான் கரு உருவாகும் அப்படின்றது. இதில் உயிரை கொடுக்கக்கூடியவர் தந்தையாக இருக்கிறார். அந்த உயிரை வாங்கி கருவாக மாற்றி உடலை கொடுக்கக்கூடியவர் தாயாக இருக்கிறார். அப்போ இப்போ ஜோதிடத்துக்குள்ளே வரும். ஜோதிடத்தில் தாய் தந்தை யாருன்னா சூரியன், சந்திரன். இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கும் போது ஜனனம் ஏற்படுதோ அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக மாறும். அந்த நட்சத்திரம் எந்த ராசி மண்டலத்துக்குள்ளே இருக்குதோ அந்த ராசி ஜென்ம ராசியாக மாறுது. இப்போ நம்ம தாயின்ட்டோம், என்னன்னு சொல்லிட்டோம், தாயின்ட்டோம் சந்திரன். இப்போ சந்திரனுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா உடல், மனம், உடல் காரகன் மனக்காரகன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவட சிறப்பு அம்சம் தாய் உடலை தான் கொடுக்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த உடலுக்கான பலனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வெறும் உடலுக்கான பலனை பார்க்கும்போது அது உயிரற்ற, அதாவது உயிரில்லாத உடல் எப்படி இருக்கும், அதுக்கு பேர் பிணம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், என் பேர் கிஷோர், பார்க்குறவங்களோட பல பேர் பல இதில் இருக்கு, ராஜ், சாய், சங்கர், லக்ஷ்மி, ருஷான், இப்படி பல பேர்களோடு இருப்பீங்க. அது பெண்கள் எடுத்துக்கிட்டால் கீதா, அமுதா, சர்மிளா, லக்ஷ்மி, இப்படி நிறைய பேர்ல இருப்பீங்க. ஆனால் எங்களோட உடலை விட்டு உயிர் பிறஞ்ச பிறகு யாரும் போய் கேட்கறது இல்லை, கிஷோரை எப்போ எடுத்து அடக்கம் பண்ணுவீங்க இன்னும் கேட்க மாட்டாங்க. ரோஷான் எடுத்து எப்போ அடக்கம் பண்ணுவீங்க, கீதாவை எடுத்து எப்போ அடக்கம் பண்ணுவீங்க, யாரும் கேட்பாங்க. பிணத்தை எடுத்து அடக்கம் பண்ண. அப்போ பிணத்துக்கு பலன் பார்க்குறீங்க, போஜனப்படுமா, படாது. அப்போ என்ன பண்ணணும், லக்னத்துக்கு பலன் பார்க்கணும். ஏன்னா அவர் தான் தந்தை, லக்னம் இருக்கும், அது லக்னத்துக்கு பலன் பார்க்கணும். அடுத்தது மகாதிசை புத்தி என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த புத்தியும் தசையும் உங்களுக்கு சாதமாக பாதகமானு பாருங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு பாருங்க. ஒரு மகாதிசையில் ஒரு புத்தி ஊழ்வினை புத்தியாக இருக்கும், அது நடக்குதான்னு இவ்வளத்தையும் தெரிஞ்சுட்டு பலனை பாருங்க. அப்போ தான் உங்களுக்கு பலன் தெளிவாக வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா அந்த பலன் உங்களுக்கு எந்த விதத்திலையும் பயன்படாது. அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனுக்குள்ளே போகும். முதல்ல மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்குது. இந்த வீடு காணி வாகனம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. பாகப்பிரிவினையில் கூடவே கூடாது. தொழில் சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காது. புதிய தொழில் போகணும், புதிய வீடு இது மாற்றங்கள் உருவாக்கணும், இல்லை மேலதிகாட்ட பேக்கணும், ஒரு சிக்கலை தீர்க்க ஒன்று பிரச்சனை, அமைதியாக இருங்க இன்றைக்கி தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில். அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நோய் நொடிகள் ஏதாவது தென்பட்டுச்சுன்னா உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்க.
எதிர்கள் தொல்லைகள் இருக்கலாம், கவனமாக இருங்க. காதல் விவகாரங்கள், களியாட்டங்கள், கொண்டாட்டங்களை கொஞ்சம் கவனமாக நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் விநாயக பெருமான், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து ரிஷபராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, குழந்தைகளுக்கு எதிர்பார்த்துருந்தீங்கன்னா குழந்தைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு, காணி, வாகனம், சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முன்னேற்றங்கள், மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சின்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்குது. வாங்குறது, விற்கிறது, அடகு வைக்கிறது, திருப்புறது, தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில நன்மைகளுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் வெளிநாடு போகணும் அல்லது நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் நீங்கள் தொடங்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து மிதுன ராசினர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு தாய் வழி உறவுகள், தாய் சார்ந்த விஷயத்தில் சில சிக்கல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு, காணி, வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை எந்த ஒரு வேலையும் செய்யாதீங்க. வாங்குறது, விற்கிறது எதையும் செய்யாதீங்க. ஏன்னா நீங்கள் ஏதாவது செய்ய போனால் அது உங்களுக்கு ஒரு இழப்பாக போயிடும். அதனால் அமைதியாக பொறுமையாக இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் கவனமாக இருங்க. நீங்கள் செய்கிற முயற்சிகளுக்கெல்லாம் தடை வரும். அதே மாதிரி தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சில தடைகள் வரலாம், அவங்களுக்கும் தடைகள் வரும். அடுத்தது கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள் வரலாம், அந்த விஷயத்துலையும் கவனமாக இருக்கும். கல்வி கற்கிற மாணவர்கள் கொஞ்சம் முயற்சி எடுத்து படித்தா நல்லாயிருக்கும். இல்லைனா இந்த நாளில் எந்த ஒரு முடிவு எடுக்காது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன், கருமாரியம்மன், முத்துமாரியம்மன், அம்பாள், குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடுகளையும் ஆதிபராசக்தி கவச பாராயணம் உள்ளதை இப்போ அந்த கேட்குற நன்மை தரும். அடுத்து கடகராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு தொழில் சார்ந்த முயற்சிகள், ஆண் குழந்தைக்கு எதுவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்த முயற்சிகளில் தடை வரும். இதனால நீங்கள் மனசு நொந்து வேதனைப்பட்டு அந்த இதை கொண்டு போய்ட்டு இருக்கும் அந்த மனநிலையோடு இருக்கும்போது குடும்பத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடு முருகன் பட்டிங்கன்னா நீங்கள் வேற ஒரு ஆளாக மாறிடுவீங்க. அதனால இன்றைக்கி அமைதியும் பொறுமையும் காக்க வேண்டிய நாளாக இருக்குது. அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாங்க. ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணுங்க. அதே மாதிரி தம்பி தங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். பண விஷயங்கள், கையில் இருக்க பணத்தை கொண்டு போய் நான் அதை செய்ய போகிறேன், எதுவும் செய்யாதீங்க, பொறுமையாக. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கூட செவ்வாய் பகவான், அவருடைய அதிபதி முருகப்பெருமான், புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இதனால் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து சிம்ம ராசினர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப நபர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம், அவசரப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகள் விட்டாங்க. முக்கியமாக தந்தை சம்மந்தப்பட்ட விஷயம், தந்தை சார்ந்த உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கணும். கையில் இருக்க பணங்களை தேவையில்லாமல் செலவழிக்காங்க. அமைதியும் பொறுமையாக இருங்க. உங்களுக்கு இருக்க மனக்குழப்பங்கள், அழுத்தங்களால் சில தேவையில்லாத முடிவுகளை எடுக்கிறனால அதனால சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு. அதனால் பொறுமையும் அமைதியும் காக்குறது நன்மை தான். அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள இந்த ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான், புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, குலதெய்வம், கண்ணன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே அழகாக. அடுத்து கன்னி ராசி நேர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். தேவையில்லாத ஒரு பண செலவுகள், நஷ்டத்தை, விரயத்தை சந்திச்சிங்கன்னா அது திடீர்னு நிற்கும். வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறீங்களா, அது ஏதோ விதத்தில் உங்களுக்கு கை கொடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடல் உபாதைகளை இப்போ பார்த்தாலும் ஒரு என்ன சொல்கிறது, திருப்தி, ஏதோ ஒரு உடல் வலியையோ ஏதோ ஒரு வருத்தத்தை நீங்கள் உணர்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு பெருமூச்சு விடக்கூடிய நாளாக இருக்குது. நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான், அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு, சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர, குலதெய்வம், கண்ணன், யுகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து துலா ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது
வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களோட ஏதோ ஒரு வேலை நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த வேலையிலலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்பட்டு செய்யாதீங்க. அது தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கலாம், போகிறத முயற்சி அவசரப்பட்டு உங்கள் கணவனோ மனைவிக்கோ சொல்லி வைங்க, அவசரப்பட்டு இந்த விஷயங்களை செய்யாதீங்க. எதிர்பார்க்குற விஷயங்களில் சில தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம், அந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுகள் அதிகரிக்கலாம், வீண் விரயங்கள் வரலாம், பெண்களுக்கு உடல் உபாதைகள் வரலாம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைக்க சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூறதுக்கு வாய்ப்பு, மனசில் உள்ள அபிலாஷைகள் நிறைவேறத்துக்கான வாய்ப்பு, பணம் வர்றதுக்கான வாய்ப்பு, தொழிலில் முன்னேற்றம், ஒரு நோயிலேருந்து வெளிவரது, கடன் கொடுக்கல் வாங்க சிக்கல்லேருந்து வெளியாகிறது, ஒரு எதிரி தொல்லேருந்து அதில் நீங்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்களில் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு அபிலாஷையாக இருக்கும், அது நடக்கும். ஆண் குழந்தைங்க முயற்சி பண்ணிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண் பெண் குழந்தைங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடையணும், அந்த விஷயங்கள்லையும் சில வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அழகாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்கக்கூடாது. இது உங்களுக்கும் பொருந்தும், உங்கள் தந்தைக்கும் பொருந்தும், உங்களுடைய குழந்தைகளுக்கும் பொருந்தும். வாழ்க்கை சம்பந்தப்பட்டு எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு இருக்காது. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள சூரிய பகவான் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி படை செய்து கொள்ளுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இன்மையாக. அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இப்போ நான் இன்றைக்கி சொல்கிறது உங்களுக்கு மட்டுமில்லை, தந்தை தாய் உங்களுடைய வாழ்க்கை துணை இவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல போகிறேன். எல்லாரும் கவனமாக இருங்க. இவங்க விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த முடிவும் நீங்கள் எடுக்காதீங்க, அவங்களையும் எடுக்க வேணாம்னு சொல்லுங்கள். உயர்கல்வி சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. எதிர்பார்த்த விஷயங்கள் தடைப்படலாம், இல்லை பொருள் இழப்புகள் ஏற்படலாம், பண இழப்புகள் ஏற்படலாம். இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள சூரிய பகவான் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டீங்க, நீண்ட நாளாக தடைப்பட்டுக்கும், அது எதிர்பாராமல் கைகூடும். இன்சூரன்ஸ் சொத்துக்கள் கைகூடும், தந்தை வழி சொத்துக்கள் கைகூடும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு திருமணம் நீண்ட திருமணம் தடைப்பட்டிருந்தால் கரைக்கணும், கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணம் நிச்சயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில கண்டங்கள்லேருந்து தப்பிச்சு வெளியே வரதுக்கு கூட வாய்ப்பு. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் மகாலட்சுமி குலதெய்வம் கருணாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு அழகாக அமைக்கும். அடுத்து மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப விஷயங்களை கவனம் இருங்க. முக்கியமாக சொல்ல போனால், இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினருக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன். திருமணம் பேச்சுவார்த்தையில் எதுவும் இருக்கீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிறுவனம் நிச்சயிக்க போகிறீங்கன்னா கவனமாக இருக்கும். கணவன் மனைவியாக வாழ்கிறவங்க உங்கள் குடும்பம் யாராக இருந்தாலும் இந்த இன்னைக்கு சண்டை சச்சரவுக்கெல்லாம் போனாங்க, உங்களுடைய பலன் உங்கள் குடும்பத்துக்கே வேலை செய்ய ஆரம்பிக்கும். கருத்து வேறுபாடு. அதே மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள் விடுறாங்க. தொழில் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்க சொல்லுங்கள். உடல் உபாதைகள் செம்பட்டால் உடனடியாக வைத்திய சிகிச்சை, எதிரிகள் தொல்லைகள் இருக்கலாம், கவனமாக. நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள மகாலட்சுமி விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.